பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திற்படியாய் வாசிக்கிறோம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்பதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இந்த நீதிமொழிகள் மூலமாக நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். மிகவும் சிறப்பாக அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவின் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை மிக மேன்மையான ஒரு ஆலோசனை. பாருங்கள், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். ஸோ இன்றைக்கு நிறைய காரியங்களை பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில் சில தவறான காரியங்கள் செய்வதை பார்க்குறோம். அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை தவறு என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போது திரும்ப திரும்ப அதை செய்கிறார்கள். பாருங்கள், அப்போ நம்ம என்ன செய்வோம்? அவருடைய குற்றங்களை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்வோம். மற்றவர்களுக்கு சொன்னாலும் திரும்புவாங்கன்னு நினைப்போம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், அப்படிப்பட்ட குற்றங்களை நாம் பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கவே கூடாது. ஏனென்றால் அப்படி நாம் செய்கிற பொழுது நாம் சிநேகத்தை இழந்து விடுகிறோம், நண்பர்களை இழந்து விடுகிறோம், உறவுகளை இழந்து விடுகிறோம் என்பது மிக பெரிதான ஒரு உண்மை. இதுதான் நீதிமொழிகளில் வேதமே கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே குற்றத்தை நாம் மூடுகிறவர்களாக இருந்தால் சிநேகத்தை நாடுகிறவர்களாக இருப்போம், நட்பை விரும்புகிறவர்களாக இருப்போம், அன்பை உறவுகளை புதுப்பிக்கிறவர்களாக இருப்போம். மாறாக அவைகளை நாம் பிரசித்தப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய பிராண சிநேகிதரையும் நாம் பிரித்து விடுகிறோம். சிறு வயதிலிருந்தே கூட நாம் அநேகர்களோடு நண்பர்களாக இருந்திருக்கலாம். சிறு வயதிலிருந்தே படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சாதாரணமாக எல்கேஜி அல்லது யூகேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்திலேருந்து நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் சில குற்றங்களை நாம் பார்க்கிற பொழுது அதை நாம் மூடி மறைக்காமல் அதை நாம் சொல்லுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அப்போது யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட போகிறவங்க, கேட்டிங்களா அவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த கேட்டதை நாம் சொல்லக்கூடாது. அப்போது நாமே அப்படி காண்கிற குற்றங்களையும் சொல்லக்கூடாது, கேட்கிற குற்றங்களையும் சொல்லக்கூடாது. மாறாக பிராண சிநேகிதர் கூட எழுந்து விடாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதாக குற்றங்களை மூடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது பாருங்கள். சமீபத்தில் கூட ஒரு சகோதரனை அழைத்து நான் சொன்ன சில காரியங்கள் இதெல்லாம் தவறு என்று சொல்கிற போது, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் தெரியலேன்னு சொல்கிறார். அப்போது அவருடைய வாழ்க்கையில் அது குற்றம் என்று அறிந்து செய்கிறார்களோ அல்லது குற்றம் என்று அறியாமல் செய்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அது குற்றம் என்பது வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது குற்றம். அப்படிப்பட்ட குற்றங்களை நாம் மூடுவது தான் சிறந்தது. அதுதான் நம்முடைய சிநேகிதரை நாம் தேடுவதாக அமையும். இல்லை என்று சொன்னால் அவைகளை கேட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்து எல்லா குற்றங்களையும் பரிசுத்தப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம் பிராண சிநேகிதரை கூட இழந்து விடுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய ஆலோசனைப்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை திருத்தும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் அவர்கள் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தி கொடுக்கும்படி ஜெபிப்போம் என்று சொன்னால் அதுவே நாம் அவர்களுக்கு செய்கிற மேலான ஒரு உதவியாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றிருந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதரை நாடுகிறான் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறான் ஆண்டவரே. அதே வேளையில் கேட்டதையெல்லாம் சொல்லுகிறவன் தன்னுடைய பிராண சிநேகிதர் எழுந்து விடுகிறான்னு சொல்லி கருத்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்தணும். எங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வேத வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே, நாங்கள் பிற குற்றங்களை பாராட்டாமல், அவைகளை பிரசித்தப்படுத்தாமல், அவைகளை குறித்து நாங்கள் பேசாமல் ஆண்டவரே, அதற்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளை எங்களை நடத்தும். மாத்திரமில்லை, மற்றவருடைய குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் கேட்கிற பொழுது கேட்டதை அப்படியே நாங்கள் சொல்லாதபடி கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தர் அவைகளை திருத்தும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.